பிரைஸ் லார்ட் சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அநேக சகோதரிகள் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட நான் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். மகா கிருபை இரக்கம் இந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, விசேஷமாய் கொடுத்த புதிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியிலே சகோதரிகளாய் நாங்கள் ஒருமித்து கத்தாவே கூடும்படியாய் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் அநேக சகோதரிகள் மூலமாக அநேக காரியங்கள் நாங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரமும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் சுவாமி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். பேசுறது மகளல்ல கத்தாவே, நீரே எங்களுக்கு பேசி கத்தாவே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கும்போது அது எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்க கத்தாவே நீங்க உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி நிற்கிறோம். எந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இஷ்யூஸும் வரக்கூடாது. செய்தி கொடுக்கும்படியா இருக்கிற உடைய மகளை நீ மறைத்து நீர் வெளிப்படும். பாட்டினால் மகிமைப்படுத்தும்படியா இருக்கிற பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களும் பாடுகிற பாட்டு கத்தாவே உம்முடைய நாமம் மகிமைக்காகவும் கத்தாவே நீர் உயர்த்தப்படவும் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஆராதனை வேலையாய் இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, இதுல செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, முடிவு துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசனத்தை நாங்க ஒவ்வொருவரும் உணர உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க. கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் கூட திண்டுக்கல்ல இருந்து நித்யா சரவணன் அவங்க வந்து நமக்காக ஒரு பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அக்கா கேக்குதாங்கக்கா? கேக்குது நித்யா, பாடு. சரி. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் இடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கத்தேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கத்தேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் ஏசு நம்முடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் ஏசு நம்முடன் நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் இக்காற்றாக்கால் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலம் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலம் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும்
நம்பிடுவோம் திக்கற்ற மக்கள் விடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய் கொடி இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம் யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம் எக்காலத்தில் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். Praise the Lord. தேங்க்யூ நித்யா. ரொம்ப அருமையான பாட்டு. நம்மளுடைய கர்த்தர் தான் நமக்கு எல்லா நிலைமையிலும் நம்பிக்கைன்னு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட நம்ம முக்கியமான நேரம் செய்தி வேலைக்காக போவோம். நம்ம மத்தியில திவ்யா வந்திருக்கிறாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல வேலையோடு தேவனுடைய ஊழியங்களிலும் அவங்க கணவன் மனைவியுமாய் சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் மகளை எடுத்து பயன்படுத்தட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டார்ட் பண்ணு. இந்த வேலையில கூட கர்த்தர் என்னை கூட இங்க ஒரு 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 வெப்பனா இங்க அவரோட வார்த்தைய சொல்றதுக்கு என்ன ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு என்ன அக்கா நேத்து சொன்னாங்க, நேத்து சாயந்தரம் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து வியாழக்கிழமை எங்களுக்கு வந்து எப்பவுமே வேற ஒரு ரெகுலரா ஒரு 2-3 வருஷமா நாங்க ரெகுலரா ஒரு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருந்தனால என்னால அந்த ப்ரேயர்ல இருக்கறனால வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த ப்ரேயர் நேத்தே அது நடந்து முடிந்தது. அது அக்காவுக்கும் தெரியாது. அக்கா நைட்டு கூப்பிட்டாங்க. கரெக்டா சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். சொன்ன உடனேயும் நான் ஏத்துக்கிட்டேன். ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் ஆவியானவரோட ஏவுதலோட நான் இந்த வேலையில கூட நான் ஒரு சில காரியங்களை ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 3 வரைக்கும் யாராவது படிக்கலாமா? ரெண்டு ராஜாக்கள் 5. ஆமாக்கா, 2 ராஜாக்கள் 5 1லிருந்து 3. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஓகேக்கா, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து வாசிச்ச இந்த வசனங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியர் ஆன ஒண்ணுதான். நாகமான் பத்தி எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா எல்லாருமே அநேக நேரங்கள்ல நம்ம கேட்டிருப்போம்.
ஆனா அந்த நாகமானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுவும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு மோஸ்ட்லி நாகமானோட அந்த குஷ்டரோகமும் அத குணப்படுத்தின எலிசா தீர்க்கதரிசி அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம அடிக்கடி நாம பார்த்திருப்போம். ஆனா அந்த பெரிய அந்த நாகமோனோட குஷ்டரோகத்திலிருந்து விடுதலைக்காக பங்கு வகித்த அந்த ஒரு சிறு பெண், அந்த பொண்ணை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக இந்த 3 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாகமான்கிறது யாரு அப்படின்னா, சீரிய ராஜாவோட படைத்தளபதினா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். இப்ப இருக்க நம்மளோட லெவல்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இந்த நேவல் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க மேல. இந்தியன் ஆர்மில எல்லாம் ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு போஸ்டிங்கா இருந்திருக்கும். இப்ப அந்த மாதிரி நம்ம அந்த காலகட்டத்துல படைத்தலைவருங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கா இருந்திருக்கு. அப்போ நாகமான் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருந்த ஒரு மனிதர். அப்போ அவர் என்னன்னா சீரியாவுக்கு மொத்தம் சீரியா தேசத்துக்கு முதலாவது அதிகாரத்துல வசனத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, கர்த்தர் சீரியாவுக்கு அவனை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவங்க என்ன பண்றாங்க, சீரியாவிலிருந்து இஸ்ரவேல் நாட்டிற்கு படையெடுத்து போறாங்க. இஸ்ரவேல் நாட்டில இருந்து ஜனங்களை வென்று ஜனங்களை அடிமைகளா கொண்டு வர காரியத்தை பாக்குறோம். அந்த அடிமையில வந்த ஒரு பெண்ணை தன்னோட வீட்டுக்கு தன்னோட மனைவிக்கு ஒரு பணிவிடை பெண்ணா நாகமான் வைக்கிற அந்த காரியத்தை பாக்குறோம். சோ இந்த வசனங்கள் அந்த அதிகாரத்துல அந்த ஒரு சிறு பெண்ணை பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு காரியத்தை பாக்குறோம். அப்ப அந்த சிறு பெண் யாருன்னா, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு. அப்ப யாரு அவ அடிமை பெண்ணுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு அவங்க எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து வந்திருப்பாங்கன்னு தெரியும். அப்ப அந்த அடிமை பெண் தன்னோட அங்க வார் நடந்த இடத்துல தன்னோட ஃபேமிலி இழந்திருப்பா. கண்டிப்பா தன்னோட நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு அவங்க அடிமைகளா கொண்டு வராங்க. அடிமைகள்னா நம்மளுக்கு தெரியும், அந்த காலகட்டங்கள்ல சூழ்நிலைகள் ரொம்பவே மோசமா இருப்பாங்க. ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ற அந்த சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. நம்மளுக்கு அது தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அப்ப அந்த பொண்ணு அடிமையா அவங்கள கூட்டிட்டு வேலையா வைத்திருக்க ஒரு சூழ்நிலை. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பெண் இவ்ளோ அவளுக்கு பல தன் வாழ்க்கையை இழந்த ஒரு சூழ்நிலை. அவளுக்குன்னு அந்த ஒரு ஐடென்டிட்டி இல்ல, பேரு இல்ல. ஏன்னா பைபிளே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிறு பெண் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவளுக்குன்னு ஒரு பேர் இல்ல. ஒரு அடிமைகள்னாவே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. அப்போ அந்த பெண் அந்த சின்ன பெண் அவளோட ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்மனால இப்ப யூகிச்சு பார்க்க முடியும். அடிமைகளா நம்மளுக்கே பல சூழ்நிலைகள் நம்ம சின்ன சின்ன நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்தாவே, நம்மளோட மனநிலை இழப்புகள் வந்தாவே நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், நம்ம கண்டிப்பா நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து நம்ம எல்லாருமே வந்திருப்போம். அப்போ அந்த பொண்ணு சிறு பெண்ணுங்கும் போது கண்டிப்பா ஒரு சின்ன அந்த ஒரு டீனேஜ் ஏஜ்ல உள்ள ஒரு பெண்ணா தான் இருந்திருப்பா. அவ இந்த மாதிரி ஒரு அடிமை பெண்ணா வந்த ஒரு சூழ்நிலைகள்ல கண்டிப்பா தன்னோட மொத்த ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையா தான் இருந்திருக்கும். அப்ப அந்த பொண்ணு செய்யற காரியம் என்ன அப்படின்னா, உதவி செய்ய வர ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். சிறு பெண் அந்த மனசுல அவ்வளோ அந்த ஒரு மனசுல அந்த ஹோப்லெஸ் லாஸா இருந்த ஒரு சூழ்நிலையில இருந்து கூட அவ மனசுல என்ன வருதுன்னா, உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அவ எக்ஸ்கியூஸ் கொடுக்க பல காரணங்கள் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவ சூழ்நிலை அவ்வளோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. மதிப்பில்லாத ஒரு அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ற அந்த ஒரு ஸ்லேவரி. அப்போ அவ சூழ்நிலை அப்படி இருந்தும் கூட அவ மனசு எப்படி உதவி செய்யணுங்கிற ஒரு ஹார்ட் வெளிய அந்த ஒரு அந்த ஒரு 3 வசனங்கள் தான் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி கண்டிப்பா அவளுக்கு அந்த ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
அப்போ இங்க இதே நம்மளோட ஒரு நிலைமையில இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட ஊழியங்கள் செய்கிற காரியங்களாகட்டும், வேற என்ன நன்மையான காரியங்களா இருந்துட்டும், நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளாக வந்திருந்தாலும் கூட, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தா கூட, ஒரு வேற ஏதாவது ஒரு நம்மனால ஏற்றுக்க முடியாத நம்ம வாழ்க்கையில ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தா கூட, நம்ம வந்து என்ன இந்த பெண் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அதாவது அவ அவ சூழ்நிலைய மறந்து, அவ நன்மை செய்யணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. நம்ம கூட சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் குடுக்குற அந்த ஒரு பழக்கம் பொதுவாவே நம்மளுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் தான். ஒரு சின்ன காடோட விஷயமாகட்டும், இல்ல சர்ச்ல உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஆகட்டும், இல்ல கடவுளோட அ தினந்தோறும் நம்மளோட ஆவிக்குரிய அ நடக்கையில நம்மளுக்கு தேவையான ஒரு ஏதாவது ஒரு விஷயமாகட்டும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடுத்து லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் அந்த மாரி விஷயத்துல இருக்கட்டும், நம்ம வந்து எப்பவுமே ஒரு சின்ன ஒரு நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துட்டாவோ, இல்ல ஒரு சோர்ந்து போற காரியங்கள் வந்துட்டாலும், நம்ம எக்ஸ்கியூஸ் குடுத்து அத ஓகே இது இது இப்ப ஏதோ ஒரு சின்ன இப்ப நான் நான் என்னையே எடுத்துக்கிட்டோம்னா, ஆம் அ காலையில எந்திரிச்சு நம்ம இப்போ 5:00 எந்திரிச்சு பிரேயர் பண்ற ஒரு காரியங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம டிசிஷன் எடுப்போம். இப்ப நைட்டு ஒரு ஏதாவது லேட் ஆயிடுச்சு, தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, அப்பா ஐயோ! இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அப்ப காலையில நம்ம அ லேட்டா எந்திரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நான் நான் தூங்குவேன். எந்திரிக்கணும், எந்திரிச்சு இல்ல எந்திரிச்சு பிரேயர் பண்ணணும் அப்புறம் அந்த மாரி தாட் வராது. ஏதோ ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா கூட, ஐயோ! இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த தூக்கம் முக்கியம். காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன சின்ன இந்த மாரி ஒரு சின்ன ஒரு ரீசன் என்னோட இதுல இருந்து சொல்றேன். அந்த மாரி சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் குடுத்து நம்ம எப்படா அந்த காட் அடுத்த லெவல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மூவ் பண்றதுக்கு நம்ம வந்து காரணங்கள் சொல்ற சூழ்நிலைகள் பல இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பெண்ணோட வாழ்க்கையிலிருந்து இந்த தன்னோட நிலைமைய மறந்து, தன்னோட அடிமை நான் அடிமை. இவங்க வந்து அவ வந்து அவ வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அத மறந்தும் கூட, அவ அடுத்து உதவி செய்யணுங்கிற ஒரு நிலைமைக்கு அவ வர வரா. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த ஒரு ஒரு லெசன இந்த பொ பெண்ணோட அந்த வாழ்க்கையிலருந்து பார்க்கலாம். ஆம், அடுத்த காரியம் என்னன்னா, லிட்டில் கேர்ள் ஃப்ரம் இஸ்ரேல். சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறு பெண்ணுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து என்னன்னா, பேர் இல்ல. அ என்ன என்ன ஊரு, பேரு, அவங்க பேரண்ட்ஸ் பத்தி எதுவுமே சொல்லப்படல. அப்போ இங்க வந்து சிறு பெண்ணுன்னு சொல்றதுனால, நம்ம வந்து அ நம்ம நம்ம ஆண்டவரோட காரியங்கள் செய்யும்போது, நமக்கு வந்து ந பேரு, புகழ், நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கணும். நம்ம இந்த ஒரு ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கணும். இப்ப இந்த மாரியான எண்ணங்கள் சின்ன சின்ன எண்ணங்கள் வரலாம். ஆண்டவரோட காரியத்துல, ஊழியத்தின் காரியத்துல நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு ஓகே நம்ம ஒரு போஸ்டிங்ல இருக்கணும், ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அது இருந்தா தான் நம்ம வந்து அ க மினிஸ்ட்ரிக்கு போகணும். நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிக்கல, எனக்கு படிக்க நான் பெருசா படிக்கல, எனக்கு ஒரு டிகிரி இல்ல, எனக்கு ஒரு பேர் இல்ல, புகழ் இல்ல, சர்ச்சுல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இல்ல. அப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் நம்ம தேவையில்ல. நம்மளுக்கு நம்மள விட நல்லா படிச்சவங்க இருக்காங்க. நம்மள விட நல்லா ஹைலி குவாலிஃபைடு பீப்பிள் இருக்காங்க. அவங்க வச்சு காட் பண்ணிப்பாரு. நம்ம சைலன்ட்டா இருந்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு குவாலிட்டீஸ் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட இந்த இன்னொரு காரியத்த அந்த பொண்ணோட விஷயத்துல இருந்து பார்க்கலாம். அப்போ அங்க வந்து நம்ம எங்கிருந்து வரோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம யாரோட ஐ மீன் யார்னால நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அதுதான் முக்கியம். இந்த பொண்ணு வந்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்திருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வேற எதுவுமே சொல்லப்படல. அப்போ நம்ம வந்து நம்மள அழைத்தவர் யாரு? நம்ம நம்ம வந்து இந்த எங்கிருந்து நம்மளுக்கு அந்த நம்ம ஐ மீன் ஆ
எங்கிருந்து நம்ம வரோம், இந்த சென்ஸ் நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சோ நம்ம வந்து நம்மளோட காரியங்கள் எல்லாமே கடவுள் நம்மளுக்காக திட்டமிடுற அந்த காரியங்கள் அதுதான் முக்கியம். அது இல்லாம நம்ம வந்து ஐயோ நம்மளுக்கு படிக்க தெரியாதே, நம்மளுக்கு பாட தெரியாதே, நம்மளுக்கு மெசேஜ் எடுக்க தெரியாதே, இந்த மாதிரி கடவுளோட காரியங்கள்ல நம்ம அது பெண்களா இருக்கும்போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாம, இங்க வந்து நம்ம கத்துக்கக்கூடிய காரியங்கள் வந்து நம்மள அழைத்தவர் யாரு? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து உண்மை உள்ளவர்களா நம்ம அங்க இருக்கணும். நம்மளுக்குன்னு மெயினா அந்த ஒரு பேரு, புகழ் இந்த பொசிஷன்ல இருந்தாதான் நம்ம வந்து ஆண்டவருடைய காரியங்கள செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம வந்து நம்ம வீக் அங்க வந்து சிறு பெண்ணுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிறு பெண்ணுன்னா கண்டிப்பா ஒரு வீக்கான ஒரு அடிமை பெண்ணுன்னா கண்டிப்பா சரியான உணவுகள் கிடைச்சிருக்காது. கண்டிப்பா ரொம்ப ஒரு மெலிந்து போன ஒரு ஒரு பலவீனமான ஒரு பெண்ணாகத்தான் கண்டிப்பா அந்த பெண் இருந்திருக்கணும். ஆனா அந்த பெண்ண கொண்டு கர்த்தர் எவ்வளோ ஒரு பெரிய அந்த படைத்தலைவன் வந்து படைத்தலைவங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆளு. அப்போ நம்ம வந்து சின்ன ஒரு செய்தியில சொல்லும்போது நம்ம ஈஸியா சொல்றோம். ஆனா அத நம்ம பிராக்டிகலா திங்க் பண்ணும்போது, அது எவ்ளோ பெரிய காரியத்த வந்து தேவன் அந்த பெண்ண கொண்டு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஆ அ இந்த இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆம் அப்போ அவ்ளோ ஒரு பெரிய படைத்தளபதிக்கு அந்த ஒரு நோயிலிருந்து விடுதலை, அந்த ரட்சிப்ப வந்து அந்த பொண்ணுனால தான் கிடைச்சிருக்கு. இப்போ ஆம் ஆ ஆ நம்ம வந்து ஆ எந்த ஃபெலோஷிப்ல இருக்கோம், நம்ம வந்து நம்மளுக்குன்னு பேக்ரவுண்ட் தேவையில்ல. ஆனா நம்ம போற சர்ச்சு, நம்ம இருக்கிற ஃபெலோஷிப்பு, நம்ம சுத்தி இருக்கிற பிலீவர்ஸு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மாரி விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்ட் இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கோமா? நம்மளோட பாதை வந்து கடவுள்கிட்ட இருந்து வருதா? நம்மளோட வழிநடத்துதல் வந்து கடவுள்கிட்ட இருந்து வருதா? அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணுமே ஒழிய, நம்ம வந்து அ அ நம்மளோட ஒரு ஃபேம் ஆர் நம்மளுக்குன்னு ஒரு பேர் வேணும் அது இருந்தா தான் ஊழியம் பண்ணணும். நம்மளுக்குன்னு இந்த டேலண்ட் இருந்தா தான் நம்மனால செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம கத்துக்கலாம். ஆம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்றா? அவ 3வது வசனத்துல, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப இங்க என்ன விஷயம்? எலிசா தீர்க்கதரிசிய பத்தி இந்த சிறு பெண் வந்து சொல்ற அந்த காரியத்த பார்க்கிறோம். நாச்சியார்னா அந்த அவங்க வைஃப் கிட்ட சொல்ற அந்த காரியத்த நாகமானோட வைஃப் கிட்ட சொல்ற அந்த காரியத்த பார்க்கிறோம். அப்போ எலிசா தீர்க்கதரிசிய பத்தி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து இஸ்ரவேலுங்கிறது நல்ல மிகப்பெரிய ஒரு நாடு. நம்மளோட பழைய ஏற்பாட்டின் காலத்துல பல காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். இஸ்ரவேல் நாட்ட பத்தி, அரசாண்ட ராஜாக்கள் பற்றி நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு பழைய ஹிஸ்டரிலாம் தெரியும். அது வந்து மிகப்பெரிய ஒரு நாடு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து எலிசா தீர்க்கதரிசிய பத்தி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவ வந்து அங்க அந்த சொல்ற காரியத்த பார்க்கிறோம். அப்போ அவ பாருங்க அந்த ஒரு சின்ன ஏஜ்ல கூட கண்டிப்பா அவ அந்த ஏஜ் வந்து ஒரு டீனேஜ் அந்த லெவல்ல தான் இருந்திருக்கும். அப்போ அந்த ஏஜ்ல கூட அவ வந்து கடவுளோட காரியத்துல அவ வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்த அந்த ஒரு ஒரு சின்ன பெண்ணா இருந்திருக்காங்கிற அந்த ஒரு ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம ரொம்பவே நோட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே இருக்கிற காலகட்டங்கள் இப்ப மேபி நம்ம டெக்னாலஜியா இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும், பொதுவாவே மனிதர்களோட நிலைமை வந்து எல்லா நாட்கள்லயும் ஒரே மாதிரி தான். அதே பாவ சுபாவங்கள் தான் இருந்திருக்கும். கண்டிப்பா மக்களோட நிலைகள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கும். அந்த கட்டத்திலயும் அவ டீனேஜா இருக்கும்போது, கண்டிப்பா பல வகையான உலக பிரகாரமான காரியங்கள் அவ பார்த்திருந்திருக்கலாம். கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த அம் நா நா நாட்கள்ல கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவளோட கவனம்லாம் எப்படி இருந்திருக்கு? அவளோட காரியங்கள் வந்து அவளோட என்னென்னலாம் அவ காதுல அம்
கேட்கிற காரியங்கள் வந்து கடவுளோட காரியங்கள். எலிசா தீர்க்கதரிசி அந்நாட்கள செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், தேவன் மூலமாக செய்த காரியங்கள் எல்லாம் அவ எந்த அளவுக்கு அவ கேட்டிருந்தா, அவ வந்து இங்க வந்து சொல்ற ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப அதே சூழ்நிலை நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம்னா, நம்மளும் தேவனால அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த சூழ்நிலை காட்டிலும் இப்ப வந்து அநேக சத்தியங்கள், அநேக வசனங்கள் மூலமா தேவன் நம்மள நடத்துறாரு. ஆனாலும் நம்ம வந்து தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கிற காரியங்கள் வந்து கடவுளோட காரியங்களா இருக்கிறதா? ஆவிக்குரிய நம்மளோட வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு காரியங்கள் நம்ம காதுல கேட்கிறோமோ, இல்ல தேவையற்ற காரியங்கள் மெயினா நம்ம வந்து வேலை செய்கிற ஸ்தலத்துலலாம் பேசுகிற காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம காதுல போட்டுக்கிட்டு, அதனாலேயே நம்மளோட சிந்தைகள், நம்மளோட அ அ திங்கிங்ஸ் எல்லாமே ரொம்பவே நம்ம டைவர்ட் பண்ணப்படுவோம். அ என்னோட பர்சனல் இதுலயே நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வேலைக்கெல்லாம் போகிற நேரங்கள்ல பஸ்ல போகும்போது, இந்த சினிமா பாட்டுகளாகட்டும், இல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சக ஊழியர்கள் பேசுகிற அந்த பொல்லாத வார்த்தைகள், அந்த அந்த தகாத வார்த்தைகள், அந்த வேண்டாத வார்த்தைகள் அதெல்லாம் நெறைய நம்ம வந்து கேட்கிற அந்த சூழ்நிலைகள்ல இருக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து அதிகமா நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள, தேவ ஊழியர்கள் சொல்லுகிற செய்திகளாகட்டும், நம்ம வந்து அ பல பல காரியங்கள் அதாவது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைகள் வந்து காதுல போகுதா? நன்மையான காரியங்கள மட்டும் நம்ம காதுல கேட்டுக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கிறவர்களா நம்ம இருக்கணும். அதேபோல நம்ம சபையோட நம்ம ஒன்று இருக்கும்போது, சபையில என்னென்ன காரியங்கள் இருக்கு, கரெக்ட்டா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? பொறுப்புள்ளவர்களா நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பொறுப்பு ஊக்கமா நம்ம ஜெபிக்கிறோமா, காரியங்கள கேட்டு அதுக்காக நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறவங்களா இருக்கோமா, அந்த மாரியான காரியங்கள நம்ம இந்த ஒரு ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம கத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆம் அ அந்த பொண்ணு வந்து இப்போ பொதுவாவே இஸ்ரவேல் தேசத்துல என்ன அவங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துல மக்களோட ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னா, தேவன் வந்து இஸ்ரவேலோட தேவன் தான், மத்தவங்களுக்கு தேவன் இல்ல. எங்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுள். மத்தவங்களுக்கு வந்து பல வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அவங்க தேவன் வந்து நம்மளுடைய எதிரிகளை அழித்து போடுவார். நெறைய வசனங்கள், நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள பொறுத்தவரைக்கும் காட் வந்து நம்மளுக்கு மட்டும் தான் காடு. மத்தவங்களுக்கு காட் இல்ல. அவர் வந்து நம்மளோட எதிரிகளை எல்லாரையும் அழிச்சு போடுவாங்கற ஒரு பொதுவான அந்த ஒரு திங்கிங் வந்து அப்போ அந்த மக்களிடத்துல இருந்திருக்கு. அப்போ இங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஆண்டவர பற்றி வெளிய வேற ஜாதி மக்களிடத்துல எடுத்துட்டு போற அந்த ஒரு காரியத்த கூட பார்க்கிறோம். அவ செய்கிற காரியங்கள் சாதாரண விஷயம் இல்ல. கடவுள் சப்போஸ் அந்த பொண்ணு இது வந்து நம்ம கடவுள் தான். எதுக்கு இப்போ அவ வந்து ஒரு அடிமை பெண். அவளுக்கு வந்து அவ அந்த பொண்ணோட வாழ்க்கைய அழிச்ச ஒரு ஆளு. தன்னோட ஊரு, தன்னோட பேரு, அட்ரஸ் எல்லாத்தையும் அழித்த ஒரு ஆளு. அப்ப அவருக்கு போய் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர பத்தி சொல்லணும். உதவி செய்யுங்கிற பல வகையில இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் இல்ல மேபி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி நெறைய இருந்திருக்கலாம் அந்த டைம்ல. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து கடவுள் பத்தி சொல்லணும். எலிசா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு. அங்க போங்க, கண்டிப்பா சுகமாகும். அங்க வந்து தேவன், இஸ்ரவேல் தேவன், உண்மையான தேவன் அப்படிங்கிற பல காரியம் இங்க வந்து ஒரே வசனத்துல முடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம நம்ம பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து ஆண்டவர் பற்றின காரியங்கள்ல கண்டிப்பா அங்க வந்து சொல்லியிருப்பா. அப்போ இங்க வந்து அந்த ஷேரிங் ஆஃப் காட்ஸ் லவ் டு அதர்ஸ்
அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மெயினா அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. ஆஹ் அஹ் தம் அவங்க காட் நம்மளுக்கு மட்டும், ஐ மீன் காட் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் காட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஒரு ஒரு தாழ்மையா தன்னோட தேவன் செய்த அற்புதங்களும் அதிசயங்களையும் அவங்க வந்து வெளியே சொல்லி அவரோட ஒரு ரட்சிப்புக்கு எவ்வளோ ஒரு பங்கு அளிக்கிற ஒரு பொண்ணா இருக்காங்கிற பாக்குறோம். நம்மளும் பல சூழ்நிலைகளை தேவனை பற்றி நம்மளோட தேவன் அந்த மற்றவங்களுக்கு மெயினா நம்ம கூட வேலை பார்க்கறவங்களுக்கு, நம்மள தேவனை அறியாத மக்களுக்கு தேவனை பற்றி சொல்லுகிற அந்த ஒரு ஆர்வம் வரணும். தேவனோட அன்பை பற்றி சொல்லுகிற அந்த ஒரு ஆர்வம் வரணும். இந்த பெண்ணுகிட்ட இருந்து இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாச்சியார் இடத்துல அவ வந்து போய் சொல்லுகிற அந்த காரியங்கள் வந்து அதுவுமே ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா ஒரு அடிமை பெண்ணோட பேச்ச கேட்டு போய் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பா தேவையில்லை. என்ன அது கண்டிப்பா ஒரு சிறு பெண், ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு, நம்ம ஏதோ ஒரு மேபி ஒரு 8th கிளாஸ் 9th கிளாஸ் படிக்கிற அந்த ஒரு ஏஜா கூட இருந்திருக்கலாம். சின்ன பெண்ணாதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க அவ்வளோ பெரிய ஆளு, அந்த ஒரு சின்ன பெண் வந்து சொல்றத வந்து அவங்க கேட்டு உடனே ஏன்னா சாதாரண நம்மளா இருந்தா, இப்ப நம்ம வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு யாராவது நம்ம கிட்ட வந்து இப்படி சொன்னா நம்ம உடனே ஏத்துப்போமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்போ இங்க வந்து அந்த பொண்ணு போய் சொன்ன உடனே அங்க வந்து உடனே அடுத்தடுத்த காரியங்கள் நடக்குது. நம்ம 4வது வசனத்திலிருந்து அடுத்து 19வது வசனம் வரைக்கும் ஃபுல்லா நாகமானோட அந்த ஹீலிங் ப்ராசஸ் தான் போட்டிருக்கு. அப்போ அந்த 3 வசனக்கு அடுத்து 4 அடுத்து போய் சொல்லி அவரு போய் அடுத்து இந்த நாகமான் வந்து தன்னோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பாக்குறோம். அப்போ அந்த பொண்ணு சொன்ன உடனே அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவ எந்த அளவுக்கு அவங்க வேலை செய்கிற அந்த நேரங்கள்ல ஒரு உண்மையுள்ள ஒரு பெண்ணாக இருந்திருப்பா அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா அவ வந்து உண்மையா இருந்திருப்பா தன்னோட நாச்சியாருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பெண்ணா அவளோட சாட்சிய வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா வேலை செய்யற அவங்கள ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவங்க வீட்டுல வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணோட பேச்ச கேட்டு போறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைய அவங்க மத்தியில வாழ்ந்திருப்பா. இது வந்து ஒரு நாள் 2 நாள் இன்சிடென்ட் இல்ல. கண்டிப்பா பல நாட்கள் அவளோட செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாமே அவங்க பார்த்திருப்பாங்க. அப்போ அவ வந்து மெயினா நம்ம பல சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வராது. நம்ம பிராக்டிக்கலி ஸ்பீக்கிங் வந்து இம்மீடியட்டா நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வராது. அதுவும் அந்த பெண்ணோட நிலைமை ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைதான். தன்னோட குடும்பத்தையே தன்னோட நாட்டையே அழித்தவர்கள். ஆனாலும் அவங்களுக்கு வந்து முறுமுறுக்காம அவ சப்மிட் பண்ணியிருக்கா. ஹோல் ஹார்ட்டடா அவ சப்மிட் பண்ற ஒரு காரியத்தை பாக்குறோம். அண்ட் முறுமுறுக்காம அவ எப்படி அடுத்தடுத்து நன்மையான காரியங்களை செய்யறா. பல நேரங்கள்ல நம்ம கூட வேலை செய்யற இடங்கள்ல கண்டிப்பா நம்மளுக்கு எதிராக பல பேர் வந்திருப்பாங்க. எனக்கே பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ நடக்கும்போது இம்மீடியட்டா நம்மளுக்கு வந்து முறுமுறுப்போ, கோபம், எரிச்சல் அவங்க மேல அவ்வளோ நம்மளுக்கு, அது மெயினா எகெயின்ஸ்டா நம்ம ஒரு வேலையில செய்யும்போது நம்மளுக்கு எதிரா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. வேணுக்குனே நம்மள வந்து கீழே தள்ளணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் வந்து நிறைய நடந்திருக்கும். என்னோட இதுலயும் ஆபீஸ்லயுமே அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப நடக்கும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எரிச்சல் வரும், கோபம் வரும். அது வந்து 2 நாளைக்கு என் மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்கள மன்னிக்கிற அந்த ஒரு எண்ணமே வராது. அப்போ ஆவிக்குரிய நிலைமை வந்து அவ்வளவுதான் அப்படிங்கறத எனக்கு என்னைய நானே யோசிச்சு பார்த்திருப்பேன்.
அப்போ அதுக்கப்புறம் தேவனோட நடத்துதல், அவரு வந்து நம்மள நடத்துற காரியங்கள், அது அடுத்தடுத்து விஷயங்கள்ல நம்ம வளர்ந்து வரும்போது, அவங்க நம்மளுக்கு கெடுதல் செய்றவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற அந்த ஒரு பழக்கம் நம்மளுக்கு வரும். நான் கூட என்னோட வாழ்க்கையிலேயே பல விஷயங்கள் நான் வந்து இதுலருந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப மெயினா இந்த பொண்ணோட ஒரு வாழ்க்கையில இருந்து கூட அவளுக்கு தீமை தான் செஞ்சிருக்காங்க. ஆனா அவ வந்து அவங்களுக்கு உண்மையா இருந்து அவங்களுக்கு வந்து நன்மை செய்திருக்கா. அப்போ நம்மளுமே கண்டிப்பா நம்மளுக்கு எங்க கெட்டது நடக்குதோ, அங்கதான் காட் வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா அங்க போயி அவங்களோட ஆசீர்வாதத்துக்காக நம்மள அங்க வைப்பாரு. நான் கூட நெறைய வாட்டி ட்ரான்ஸ்ஃபர்க்காக பிரேயர் பண்ணுவேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, காட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் குடுங்க. என்னால இவங்கள சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு பிரேயர் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன், நான் அப்படி பண்ணது தவறு. அது வந்து ஒரு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம அந்த ஒரு சின்ன கீழான ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காட்டுது. அப்போ நம்மளுக்கு கெடுதல் செய்றாங்க, நம்மளுக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மளுக்கு எதிரா வந்தவங்கள் கிட்டயே காட் வந்து நம்மள அங்க வச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா அங்க வந்து அது ஒன்லி ஃபார் ஹிஸ் குளோரி. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும், அவங்களுக்காக நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் நம்மள அங்க கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அப்ப இந்த பெண்ண போல அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு கெடுதல் தான் செஞ்சிருக்காங்க. ஆனா, அவ வந்து அவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு காரியத்த நம்ம இங்க பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த சிறு பெண்ணோட காரியத்துல நம்ம என்ன முக்கியமா நம்ம கத்துக்கிற விஷயம் வந்து, ஒரு அடிமை பெண் தன்னோட அ மொ மொத்தம் லைஃபையே அவளுக்குன்னு ஒரு ஃபியூச்சரே இல்லாத ஒரு பெண். அப்போ ஆனாலும் அவ வந்து உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவ வந்து வர ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம். அ உதவி அதேபோல எலிசா தீர்க்கதரிசிய பத்தி அவ வந்து அங்க சொல்லுகிற காரியங்கள், எந்த அளவுக்கு அவ கடவுளோட காரியங்கள்ல அவ இஸ்ரேல்ல இருந்திருக்கும்போது, கடவுளோட காரியங்கள்ல அவ முக்கியத்துவம் குடுக்கிற ஒரு பெண்ணாக இருந்திருப்பா, அப்படிங்கிற ஒரு காரியத்த கூட நம்ம பார்த்தோம். அப்புறம் ஆ நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு பேரு, புகழ், நம்ம ஆண்டவரோட ஊழியங்கள் செய்யும்போது, அங்க வந்து ஒரு சிறு பெண் லிட்டில் கேர்ள் தான் இருக்கு. கண்டிப்பா லிட்டில் கேர்ள்ங்க ரொம்பவே பலவீனமான ஒரு சின்ன ஒரு பெண்ணா தான் இருந்திருப்பா. அப்போ அ கர்த்தர் வந்து அவள வச்சு எவ்ளோ ஒரு பெரிய ஒரு ரட்சிப்ப வந்து கொடுத்திருக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அப்ப நம்மளுக்குன்னு ஒரு பேரு, பதவி, நம்ம ஒரு ஜாப், நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட், அந்தந்த விஷயங்கள். இப்போ ஒரு செய்தி எடுக்கணும்னா, பேச்சு திறன் இருந்தா தான் செய்தி எடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. பாடுற திறன் இருந்தா தான் பாடணும் அப்படிங்கிறது இல்ல. அந்த மாரி பல விஷயங்கள் ஆண்டவரோட காரியங்கள்ல, இது இருந்தா தான் நான் பண்ணுவேன், இது இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாம, நம்ம எந்த ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது, கர்த்தர் நம்ம வச்சு பெரிய காரியங்கள செய்ய வல்லவரா இருக்காரு. அப்ப அங்க அந்த பொண்ண வச்சு வச்சு ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய காரியத்த செஞ்சிருக்காரு. அதேபோல அவ வந்து தன்னோட அம் தான் தன்னோட தேவன வந்து எப்படி புறஜாதியாருக்கு கொண்டு போறா, அந்த லவ்வ வந்து எப்படி கொண்டு போறா, அதேபோல நம்மளும் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பையும், அந்த அன்பையும் மற்றவங்களுக்கு சொல்றவங்களா இருக்கிற ஒரு காரியத்தையும் பார்க்கலாம். ஃபைனலா அவ வந்து அந்த ம் ஆ என் அவங்க வந்து என் எ எனிமியா பார்க்காம, ஆ தனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நன்மை செய்கிற காரியங்கள் பார்க்குறோம். மத்தேயுல கூட மலைப்பிரசங்கத்துல பல வசனங்கள நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்கு எனிமீஸ லவ் பண்ணணும், த நம்ம சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கணும். அந்த மாரி பல வசனங்கள பார்க்கிறோம். அந்த பொண்ணு வந்து அப்போ அந்த காலகட்டத்திலேயே அவளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் பல வசனங்கள் இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு பல வாக்குத்தத்தங்கள், பல வசனங்கள், பல இந்த சோசியல் மீடியால இருந்து நெறைய காரியங்கள பார்க்குறோம். பார்த்தாலும் நம்ம வந்து பிராக்டிகலா வரும்போது விழுந்து போயிர்றோம். மெயினா நானே பல விஷயங்கள்ல நம்ம பிராக்டிகலா வரும்போது, நம்ம இம்மீடியட்டா யாராவது நம்மளுக்கு எதிரா வரும்போது கோவம் தான் வருது, எரிச்சல் தான் வருது. அந்த நேரத்துல அவங்கள மன்னிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரதில்ல. ஆனா இந்த பொண்ணு அப்ப இருந்த காலத்திலேயே அவ எப்படி அவங்கள மன்னிச்சு, அவங்களுக்காக உதவி செய்யணுங்கிற ஒரு நிலைமைக்கு அவ இருந்திருக்கா. அதேபோல நம்மளும் இந்த சிறு பெண்ணோட காரியங்கள இப்ப நான் ஷேர் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள்ல கூட நம்ம அ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து,
இந்த பெண்ணோட வாழ்க்கையில இருந்து கூட நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்ம பிலீவர்ஸா இருந்தாலும் பல நேரங்கள்ல நம்ம பிஹேவியர்ல அந்த சேஞ்சஸ் நம்மனால அதை மாத்த முடியல. அப்போ நம்ம இந்த பெண்ணோட வாழ்க்கையில இருந்து கூட இதை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அடுத்ததாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேற்றம் காணலாம். இந்த வேலை கூட எனக்கு இந்த வேலை கூட கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ.